எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் தோழர் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் தோழர் இயேசுவே. சகாயனும் நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் தோழர் இயேசுவே. தந்தை தாய் இனம் ஜனம் ಬಂದುಳು ಸಿನೆಗಿದ ಸಂದೋಡ ಸಗಲ ಯೋಗ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯಮು எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் தோழர் இயேசுவே. கங்குலிலின் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட அவிழ்தமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் தோழர் இயேசுவே. நிறைவாக்கு மாறாதவரே, ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன், உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன், உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி
ரட்சிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீணல்லவோ பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் திரியை கடவுளின் நாமத்தில் உங்கள் யாவரையும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து கடவுளை தொழுவோமாக. தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் கூடி வந்து உம்மை ஆராதிக்க நீர் தந்த கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த ஒரு வார காலமாக நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீர், வழி நடத்தினீர், அதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இப்போது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கின்ற போது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ஆண்டவரே பாடி உம்மை மகிமைப்படுத்தி நீர் தருகின்ற விலையேறப்பெற்ற நன்மைகளை வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகத்தின் ஆண்டவரே கஷ்டங்கள், உலகத்தின் நெருக்கங்கள் மூலமாய் சோர்ந்து போன எங்கள் இருதயங்கள் உம்முடைய இரக்கத்தாலும் உம்முடைய அன்பினாலும் ஆண்டவரே சமாதானத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையிலே வாஞ்சைகளோடு எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு கூட வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், நீர் தமது பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். இவைகள் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
அமருங்கள். தொழுகையின் ஆரம்பத்திற்காகவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் ஞான பாடல்களிலே இரண்டாவது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 2. அலங்கார வாசலாலே கோவிலுட் பிரவேசிப்பேன், தேவ வீட்டில் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன் என்று வருகிற இரண்டாவது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். Show
கேட்பேன். நீரில் போல் நீலத்திலே பெய்ய பண்ணும் மன்னா சேர்ப்பேன். நன்றியான தூடனே தாரும் ஜீவ பானத்தை தீரும் பசி தாகத்தை நின்றபடியே முறைமுறையாக படிக்கப்பட வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 106 106வது சங்கீதம் 1 முதல் 12 வசனங்களை முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 106 1 முதல் 12 வசனங்கள் வரை. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. பரிசுத்த
ஆண்டவர் சமூகத்திலே முழந்தாள் படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம், ஜெபம் செய்வோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கழிந்த ஒரு வாரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம். பேயோடு தோழமை கொண்டு பேயை போல பேயினுடைய குணாதிசயங்களை தரித்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிற சத்துருவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமா? இல்லை. பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நம்மை அழைத்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்து இன்றைக்கும் அவரை போல தூய்மையாய் வாழும்படியாய் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆராதனை நமக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தீயோனுடைய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த ஆராதனையிலே ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொன்னால் பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய குணாதிசயங்கள், பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள், தீமையான மனநிலைகள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. ஆகவே நம்மிடத்துல என்னென்ன பாவங்கள் இருக்கிறது, என்னென்ன குறைவுகள் இருக்கிறது என்பதை சிந்தித்து தவறான காரியங்கள், தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் வாழுகிற வாழ்க்கை, நம்முடைய எண்ணங்கள், மனநிலைகள் யாருக்கும் தெரியாது. நம்மை படைத்த ஆண்டவர் மாத்திரம் அதை அறிகிறார். கடவுளுடைய திட்டங்களை எதிர்த்து நின்றோம் என்று சொன்னால் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் ஊழியங்களுக்கும் ஆராதனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாத நிலையிலே உலக பிரகாரமாக அழிந்து போகிற காரியங்களை பெரிதாக எண்ணி கொஞ்ச கால ஆசிகளுக்காக மேன்மையான கடவுளுடைய பணிகளை அற்பமாய் நாம் எண்ணி இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை எண்ணி இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். சக மனிதருக்கு நாம் செய்கின்ற தீமைகள், பொறாமை, எரிச்சல், இரக்கமில்லாமல் நாம் பேசுகின்ற வார்த்தைகள், மனம் போன போக்கிலே வாழுகிற வாழ்க்கை, மாம்சீக பாவங்கள், பிறரை பழித்து இழிவாக குற்றப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள், வயதிலே மூத்தோரை, பெரியோரை,
குடும்பத்திலே கணவரை, மனைவியை, பிள்ளைகளை கேவலமாய் பேசுவது, கடவுள் விரும்பாத நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் எவ்வளவோ அநேகம் நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தும், எவ்வளவோ இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு பணத்தையும் பொருளையும் அந்தஸ்தையும் மேன்மைகளையும் தந்தும் ஒரு நிறைவு என்பது இல்லாமல் சின்ன சின்ன கஷ்டங்கள் வருகிற போது கூட ஆண்டவரை தூஷித்து ஊழியங்களை கேவலப்படுத்தி குற்றப்படுத்தி நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை குறித்து, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து நம்மை படைத்த ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களை குறித்து, ஆராதனையை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே இஷ்டம் போல வாழுகிற வாழ்க்கை இப்போது அது எந்த விதத்திலும் நமக்கு கஷ்டம் தராது. ஆனால் நித்திய ராஜ்யத்திலே ஆண்டவரோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இஷ்டம் போல வாழ முடியாது. ஆண்டவர் நமக்கு அநேக ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவ பிள்ளை இப்படி நல்ல நெறியிலே வாழுகிற போதுதான் கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்திலே வாழ முடியும் என்று ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த நாம் இந்த சமுதாயத்திலே பிற மக்கள் மத்தியிலும், கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாய், பேயினுடைய குணாதிசயங்களை தரித்து கொண்டவர்களைப் போல, திருமறை அதைத்தான் சொல்லுகிறது, பேயினுடைய தீயோனுடைய குணங்களை தரித்து கொண்டவர்களைப் போல நாம் வாழுகிறது என்ன என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை நாம் சில நேரங்களில் நினைப்போம், நான் பேசின வார்த்தைகள் யாருக்கு தெரிய போகிறது, நான் பேசின காரியங்கள் யார் அறிய போகிறார்கள். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் பதில் வைத்திருக்கிறார். நாம் பேசுகின்ற காரியங்கள், நம்முடைய பாவமான செயல்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது என்பதை ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட எந்த கிறிஸ்தவனும் மறந்துவிடக்கூடாது. திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு சென்று விடலாம் என்று சொல்லி நாம் வெறுமனே சிந்திக்காதபடி, திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவும், ஞானஸ்நானம் பெற்றவர்களைப் போல வாழவும் இந்த பாவரிக்கை நேரத்திலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த ஆராதனையிலே ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் என்கிற உணர்வோடு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் வண்ணமாக கீர்த்தனைகளிலே 255வது பாடல், பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன் என்ற பாடலின் முதலாவது அடியை அந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் நாம் பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம்.
உண்மையாய் ஆண்டவர் சமூகத்திலே யார் யாரெல்லாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோம் அவர்களுக்கு இரக்க நிறைந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய அநியாயங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்கள், தீமைகள் இவைகளை மன்னித்தார், பரிசுத்தப்படுத்தினார், ஒரு புதிய வாழ்வுக்கான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில அநேக நன்மைகள் நாங்கள் ஜெபிப்பதற்கு மேலாய் எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கின்றீர். சில நேரங்களிலே நாங்கள் உம்மிடத்திலே கேட்காத காரியங்கள், எங்கள் வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நாங்கள் உணர்வில்லாமல் இருந்த காலத்திலும் கூட நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எங்களுக்கு அநேக நன்மைகள் செய்திருக்கின்றீர். நாங்கள் இழந்து போனவைகளை கொடுத்திருக்கிறீர். எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கின்றீர். அவமானங்கள், நிந்தைகள், சோர்வுகள் நடுவிலும் வேதவசனங்கள் மூலமாய் எங்களை தேற்றி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்தரிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். வந்த வரவிருந்த நாசமோசங்களில் எல்லாம் உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருந்தபடியினால் ஸ்தோத்தரிக்கின்றோம். குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தீர். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன், ஆரோக்கியம் தந்தீர், கல்வி தந்தீர், பாதுகாப்பு தந்தீர். இதற்காய் ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்மை ஆராதிக்க ஆலயம் தந்தீர், நல்ல ஊழியங்களை தந்தீர். கழிந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையின் 98வது சபை நாள் விழா, திறப்படுத்தல் தொழுகை, திருப்பணியாளர் எல்லாம் அர்ப்பணம், அன்பின் விருந்து, கன்வென்ஷன் கூடுகைகள், இப்படி எல்லா நிலையிலும் எங்களை ஆசீர்வதித்து இவைகள் சீரும் சிறப்புமாய் நடைபெற எங்களுக்கு உதவி செய்தீர். நினைத்து பார்க்கிறோம், நன்றி சொல்லுகின்றோம். நன்றியோடு எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம், மகிமைப்படுத்துக. இந்த ஊழியங்களிலே எங்கள் திருச்சபையின் மக்களை, உற்றார் உறவினரை, குடும்பத்தாரை இணைத்து கொண்டீர், பயன்படுத்தினீர். தமது பிள்ளைகளின் காணிக்கைகளினால் தேவாலயத்திலே நன்மை உண்டாக செய்தீர். அதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுக. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல வாய்ப்புகள், ஆசீர்வாதங்கள், கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்கிற பாக்கியங்கள், இவைகளையெல்லாம் எங்களுக்கு தந்தீர். நன்றி சொல்லுகின்றோம். வந்த பிணிகளிலும் வரவிருந்த நோய் நொடிகள் கஷ்டங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கின்றோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். இந்த வேளையிலே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபையாயிருக்கிறது, அவருடைய இரக்கங்களாயிருக்கிறது. மனுஷன் நமக்கு எந்த நன்மைகளையும் மேன்மைகளையும் செய்துவிட முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவர், நம்மை நடத்துகின்றவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவர். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கின்றவர். ஆகவே உண்மையாய் நான் ஆண்டவர் கரத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டவன், ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல குடும்ப உறவுகளை பெற்றுக்கொண்டவன், என்னை உண்மையாகவே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு எந்த குறைவும் வைக்கவில்லை என்று சொல்லி நினைக்கின்றவர்கள் இந்த ஆராதனையிலே முழுமனதோடு வாய்களை திறந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஸ்தோத்தரியுங்கள். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை போற்று. நம்முடைய நன்றிகளை ஒன்று திரட்டி சங்கீதக்காரன் தாவீதோடு இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறதை போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நீர் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். அமருங்கள். தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காய் ஞான பாடல்களிலே 435வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 435. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் திரளாம் மிகுதியே என்று வருகிற 435வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம்.
தீயாய் பெய்யட்டுமே. அமருங்கள். இப்பொழுது இந்த நாளுக்குரிய திருமுறை பாடங்களை படிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் 1 தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1ஆம் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் நிருப பாடம் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. பக்கம் 277. கொலேசியர் 3 1 முதல் 11 வரையும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள்.
ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவகோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கனென்றும் யூதனென்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவர்களென்றும் விருத்த சேதனம் இல்லாதவனென்றும் இல்லை, புறசாதியானென்றும் புறதேசத்தானென்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதீனனென்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் நிருப பாடம் வாசித்தாகிவிட்டது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். Chapter 3 verses 1 to 11. If you then be risen with Christ, seek those things which are above, where Christ sits on the right hand of God. Set your affections on things above, not on things on the earth. What you are dead, and your life is hid with Christ in God. When Christ, who is our life, shall appear, when shall you also appear with him in glory? Mortify therefore your members which are upon the earth: fornication, uncleanness, inordinate affection, evil desire, and covetousness, which is idolatry. For which things sake the wrath of God comes on the children of disobedience, in which you also once walked when you lived in them. But not you also put off all these: anger, wrath, malice, blasphemy. Fifthly, talk out of your mouth. Lie not one to another, seeing that you have put off the old man with his deed, and have put on the new man that is renewed in knowledge after the image of him that created him, where there is neither Greek nor Jews, circumcised nor uncircumcised, barbarian, Scythians, bond nor free, but Christ is all and in all. This is the word of God. Praise to you, Lord Jesus Christ. Amen. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான்.
அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பவைகளே. பாடம் படித்து நிறைவேறிட்டு கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வாழ்வு தருகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த பலனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஜெப வேளை உண்மையாகவே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வேளையாய் இருக்கும்படியாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேக கஷ்டங்கள், கடினங்கள், உபத்திரவங்கள் நடுவிலே நாங்கள் வாழுகின்ற போது தேவன் எங்களை சந்திக்கின்றீர், உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கின்றீர், வேத வசனங்கள் மூலமாய் எங்களை தேற்றுகின்றீர். அதற்காய் நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஆராதனையிலும் கூட பல்வேறு எண்ணங்களோடு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்காதா என்று சொல்லி கேள்விகளோடு வந்து உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் பாவங்கள், உலக காரியங்களை குறித்து ஆண்டவரே கலங்கி நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் அழைப்பையும் இழந்து போகாதபடி ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து எங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள ஒரு தூய கோலத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தேடவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தமது பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை முன்வைத்து வேண்டுதல் செய்கிறார்களோ அதற்கு அதிகமான நல்வாழ்வை தமது பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அலைமோதுகின்ற உலகம், ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களிலே பல நேரங்களில் தோல்விகள், ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைகள் வருகின்ற போது, எங்களுடைய தொழில் பிரயாசங்களிலே நஷ்டங்கள், கஷ்டங்கள் வருகின்ற போது, உழைப்புகளிலே மகிழ்ச்சி இல்லாத சூழல்கள் வருகிற போது, நெருக்கடிகள் வருகின்ற போது, ஆண்டவர் நீர் போதுமானவராய் இருந்து கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கின்ற பெரிய ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் தமது பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தை, சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் நீர் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்கிற வேத வசனத்தின்படி உடைய சமூகத்திலே தமது பிள்ளைகள் எவைகளை நாடி தேடுகின்றார்களோ, ஜெபிக்கின்றார்களோ, வாஞ்சையோடு காத்திருக்கிறார்களோ, பொருத்தனைகளை செய்து ஜெபிக்கின்றார்களோ, அதற்கு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீரா. குடும்பத்தின் தலைவர், தலைவி, பிள்ளைகள், பெற்றோர், முதியோர் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தம் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆரோக்கியமான வாழ்வு, சுகபலன் இவைகளை கொடுத்துருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற வேதவசனத்தின்படி
உம்மை எப்பொழுதும் ஆண்டவரே தங்கள் சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் தங்கள் வாழ்வில் பிரதானமான இடத்துல வைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கண்ணீரோடு முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற பிள்ளைகள், இருதயத்தில் இருக்கின்ற பாரங்கள், தேவைகள் மனுஷர்களாகி எங்களால் அறிய முடியாது. ஆனால் எங்களை படைத்த ஆண்டவர் உமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவரே, தம் பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் அறிவீர், தேவைகளை நீர் அறிவீர், பிள்ளைகளுடைய பிரயாசங்களை நீர் அறிவீர். நீர் தமது பிள்ளைகளுக்கு இரக்கமாக இருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் கிராமத்தின் நடுவிலும் ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில இணைந்து ஜெபிக்கின்ற ஜனங்கள், உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்மாலே நன்மைகளை, உயர்வுகளை கண்டுகொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆறுதலை, புரிந்து கொள்ளுதல்களை, மேன்மைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். அன்பு தகப்பனே, இன்னும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கிற பாக்கியங்களை தந்திருக்கின்றீர், ஆராதனைகளை தந்திருக்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இங்கு நடைபெறுகின்ற ஆராதனைகள் மூலமாய் எங்கள் திருச்சபை ஊழியங்கள் ஆண்டவரே, குடும்பங்கள் மேன்மைகளை கண்டுகொள்ள, எங்கள் கிராமத்திலும் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் நடைபெற நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து மன்றாடுகின்றோம். அன்பு தகப்பனே, இப்போதும் கூட ஆண்டவரே, யார் யாரெல்லாம் குடும்பத்திலே ஆண்டவரே பல்வேறு தேவைகளோடு கடன் கஷ்டங்கள் மாறி போக வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வீடு தாரும், எங்களுக்கு சொந்தமாய் ஒரு இடம் வாங்குவதற்கு சூழ்நிலைமைகளை தாரும் என்று பாரத்தோடு கேட்கிற ஜனங்களுக்கு இரக்கமாய் இருப்பீராக. ஆண்டவர், நோய்கள், கஷ்டங்கள், சுகர் ப்ராப்ளத்தினாலும், பிரஷர், இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பல்வேறு நோய்கள், பாடுகளினாலும் கஷ்டப்படுகிற ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, நல்ல நித்திரைகளையும் சமாதானமான வாழ்வை தமது பிள்ளைகளுக்கு தார். கிடைக்கிற வருமானத்திலே உண்கிற உணவு நிம்மதியாய் சாப்பிடத்தக்கதாய், நிம்மதியாய் வாழத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. நீர் பலப்படுத்தும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கின்றோம். கடன் கஷ்டங்களினாலே வாழ்க்கையில் மீள முடியாமல் ஏராளமான பாடுகள், ஒரு கடனை தீர்ப்பதற்காக இன்னும் கடன்களை வாங்கி கஷ்டங்களின் நடுவிலே பிரவேசிக்கின்ற ஜனங்கள், மீள முடியாத துயரங்கள், இவைகளிலிருந்து விடுதலையை தார். ஆண்டவரே, பிசாசானவன் வாழ்வதற்கேற்ற ஆண்டவரை சூழல்களை எல்லாம் ஆண்டவரை முடக்கி விடுகின்ற போது நீர் புதிய பாதைகளை கொடுக்கின்ற உயிருள்ள தகப்பனாய் இருக்கின்றேன். நீர் எங்களுக்கு புதிய பாதைகளை தருகின்றவர், தடைகளை உடைக்கின்ற தேவன், சமாதானத்தை கொடுக்கின்ற ஒரு தேவன். ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறபடி தமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், உன்னதமான நன்மைகள் நிரப்பும். ஆண்டவரை, தடைகளை உடைக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பொல்லாத பிசாசின் கிரியைகளினாலே அனுதினமும் ஆண்டவரை உபத்திரவப்படுகின்றவர்கள், ஆண்டவரை நித்திரை இல்லாமல் கண்ணீரோடு கலங்கி போயிருக்கின்றவர்கள், பிசாசின் கிரியைகள் அழிந்து போவதாக. சத்துனுடைய கிரியைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கின்றோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை, சமாதானத்தை தார். எங்கள் திருச்சபைகளின் ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பணிவிடைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர், தொடர்ந்து நீர் ஆவிக்குரிய நிலைகளிலும் திருச்சபை வளர, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து அதில் நடக்க, ஜெபிக்க, முன்னேற தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு தகப்பனே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களின் வழியாய் இந்த பகுதிகளிலே ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு கிடைக்க, உயர்வுகள் கிடைக்க, எங்கள் சாட்சி விளங்க, கர்த்தருடைய நாமம் ஆண்டவரை எளியவர்களாகிய எங்கள் வழியாய் மகிமைப்பட தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, ஆண்டவரே, நீர் பலப்படுத்தும், நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். திருமண வரன்கள் தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள், ஆண்டவரே, தங்கள் பிள்ளைகளுக்காக நல்ல வாழ்வுகளை தேடுகின்ற பெற்றோர், ஆண்டவரே, தமது பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு ஏற்ற நாட்களிலே நல்ல வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய், குடும்ப வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், சமாதானத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவர், நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் திருச்சபையின் சின்னம் சிறு பிள்ளைகள், கைக்குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியோர், பெற்றோர், முதியோர் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவரவருக்கு வேண்டிய நன்மைகளை தாரும். அப்பா,
நேர் பலப்படுத்தும். தமது பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு சகாயராயிருந்து, ஆண்டவரே தமது பிள்ளைகளுக்கு நீர் கோலும் தடியுமாயிருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நீர் வழி நடத்தும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த ஆராதனையிலும் எங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறீர். உடைய விலையேறப்பெற்ற அந்த சித்தம் ஆண்டவரே, உடைய விலையேறப்பெற்ற ஆண்டவரே கிருபைகள், ஆவிக்குரிய நன்மைகள் எங்கள் வாழ்விலும் எங்களுக்கும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, எங்கள் மாவட்டத்திற்காய், மாநிலத்திற்காய், தேசத்திற்காய் ஜெபிக்கின்றோம். அகில உலக நாடுகளுக்காய், ஊழியங்களுக்காய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் ஆசீர்வதி, ஊழிய தடைகள் மாறும்படியாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய வசனங்கள் எங்கும் எல்லாருக்கும் சொல்லப்பட நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஊழியங்களை தாங்குகின்ற ஜனங்கள் ஊழியங்கள் மூலமாய் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் பேசும், நீர் தமது பிள்ளைகளை வழி நடத்தும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகின்றோம், கர்த்தர் சமூகத்திலே ஒப்படைக்கின்றோம். இவைகள் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை சந்திக்கின்றவர்கள் 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ வின்சி அந்தோணி அரமைராஜ் பிறந்தநாள் சந்திக்கின்ற அன்பு திருச்சபையின் குடும்பத்தாரை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்கு நலமான ஆண்டுகளையும் வளமான வாழ்வையும் தந்தருள்வாராக. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அழித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. திருச்சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பெரிய இரக்கத்தின்படி நம்முடைய திருச்சபையின் 98வது சபை நாள் விழா திறப்படுத்தல் தொழுகை
சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரபா எந்த சுகமானவர், யெகோவா ருவா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ரபா எந்த சுகமானவர், யெகோவா ருவா எந்த மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என்
நீங்கள் முன்பதாக வந்து நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் அல்லது காணிக்கைகளை படைக்க விரும்பினால் இப்போது நீங்கள் முன்பதாக வந்துவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு அறிவிப்பாக கூட சொல்கிறேன். வருகிற ஓய்வு நாளிலிருந்து பிறந்த நாள் சந்திக்கின்றவர்கள் இன்னும் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் சிறப்பு காணிக்கைகள் கொண்டு வருகிறீர்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்லது சிறப்பு ஜெபங்களுக்காக முன்பதாக வந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் காணிக்கை முன்பதாக படைத்த பிறகு அந்த காணிக்கை ஜெப வேளையில் நீங்கள் முன்பதாக வந்துவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே உங்களுக்கு அந்த நேரத்திலே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஆகவே இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் யாராவது நீங்கள் திருப்பிட தண்டையில் வந்து ஜெபித்து செல்ல விரும்பினால் நீங்கள் முன்பதாக வந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காகவும் இந்த வாரத்திலே பிறந்த நாள் சந்திக்கின்றவர்களுக்காகவும் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, காலங்களிலே எங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து எங்களை ஒருபோதும் மறவாதபடி எங்களை எல்லாம் தம்முடைய உள்ளம் கயிறத்திலே நேர் வரைந்து வைத்து எங்களை நேசித்து நடத்துகிற கிருபைகளுக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். அன்பு தகப்பனே, எங்கள் திருச்சபையிலே ஒவ்வொரு காலங்களிலும் நீர் செய்து வருகிற நன்மைகளுக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் மக்கள் உம்முடைய பணிக்கென்று ஊழியங்களுக்கென்று உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் தம் பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்த கிருபைகளுக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கைகளாய், ஆண்டவரே பொருள் காணிக்கைகளாய், பொருத்தனை காணிக்கைகளாய், பிறந்த நாள் காணிக்கைகளாய், பை காணிக்கையாய், ஆண்டவரே இன்னுமாக சபை நாள் என்னும் ஆண்டவரே மிஷன் ஹவுஸ் காணிக்கைகளாய், ஆண்டவரே உடைய சமூகத்தில் படைத்திருக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இன்னுமாக இந்த வாரத்தில் பிறந்த நாள் சந்திக்கின்ற ஆண்டவரே அன்பு உடைய பிள்ளை ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். திருச்சபையின் சார்பிலும் ஆண்டவரே நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிப்பீராக. புதிய ஆண்டு புதிய நன்மைகளினாலும் இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் அவைகள் முடிசூட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இன்னும் ஆண்டவரே ஜெப தேவைகளோடு கூட ஆண்டவரை யாரெல்லாம் உடைய சமூகத்தில் நின்று மன்றாடுகின்றார்களோ எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்வுகளை, நன்மைகளை, நல் ஈவுகளை கர்த்தர் நீர் கொடுத்தருளும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு சமாதான காரணராயிருந்து ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஆண்டவரை காணிக்கைகளை கர்த்தருக்கென்று ஏராளம் தாராளமாய் கொடுத்திருக்கின்ற பிள்ளைகள், ஸ்தோத்திர காணிக்கைகளை படைத்திருக்கின்ற பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கின்றோம். திருவிருந்து ஆண்டவரே இன்னுமாக அந்த பாத்திரங்கள் வாங்கும்படியாய் அதற்கென்று காணிக்கைகளை கொடுக்கின்ற எங்கள் திருச்சபையிலே திறப்படுத்தலை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே அந்த காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவருடைய அன்பின் கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, எல்லாவற்றும் கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கு கொடுக்கின்றோம். நீர் தருகிறீர், நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளவைகளிலிருந்து கர்த்தருக்கென்று சந்தோஷமாய் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். தேவரீர் எங்கள் காணிக்கைகளை ஏற்று நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இவைகளை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 89வது பாடல், கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே என்று வருகிற 89வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அந்த பாடலின் முதலாவது இரண்டாவது அடிகளை மாத்திரம் நாம் இணைந்து பாடலாம்.
என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அமருங்கள். அமர்ந்த நிலையிலே தலைகளை தாழ்த்தி நம்மை உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வானைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வானைந்திடுமே. வார்த்தைகளால் காயப்பட்டு போன எங்கள் இருதயங்களை ஆற்றுகிற ஆண்டவரே, பரம வைத்தியராக இருந்து எங்களை தேற்றி தம் தோள்களிலே சுமக்கின்றவரே, இந்த மகிமையான ஆராதனையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் விளைகின்ற போது நீர் எங்களோடு கூட பேசுவீராக. விலையேற பெற்ற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்க, தேவனுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களிலே பேச வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கேட்கிற வார்த்தைகளை வாழ்க்கையிலே பிரயோசனப்படுத்த, நடைமுறைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடு. இவைகள் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையிலும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தியான வசனம் யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யோவான் 3 அதனுடைய 5வது இறைவார்த்தை. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த நாள் செய்திக்கான தலைப்பு திருமுழுக்கு கிறிஸ்துவுடன் இரத்தலும் எழுதலும். திருமுழுக்கு கிறிஸ்துவுடன் இரத்தலும் எழுதலும். Baptism, dying and rising up with Christ. Baptism, dying and rising up with Christ. இயேசு கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அவ்வப்போது கிறிஸ்து திருமறையின் மூலமாய் நமக்கு சொல்லுகின்ற மேன்மையான காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கவும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களிலே நிறைவை தேடிக்கொள்வதற்கும் ஆண்டவர் நம்மை உணர்த்துகின்றார். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம் நாம் சிந்திப்பதற்கு கொடுத்த தலைப்பு திருமுழுக்கு. திருமுழுக்கு ஞானஸ்நானம் என்றால் என்ன? இந்த திருமுழுக்கு ஒரு எளிய மனிதனை எப்படி ஒரு மேன்மையான மனிதனாக மாற்றிவிடுகிறது? ஒரு எளிய மனிதனுக்குள்ளாக மேன்மையான ஆவிக்குரிய தீயை எப்படி ஊற்றுகிறது என்பதை நாம் இன்று சிந்திக்க விளைகிறோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை 2 சாக்கிரமந்துகளை கடைபிடிக்கின்றது. அது என்ன என்பது எல்லாருக்கும் கண்டிப்பாக தென்னிந்திய திருச்சபை ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று என்ன? 2 சாக்கிரமந்துகள். ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திரு விருந்து. சமீபத்தில் இந்த திடப்படுத்தல் வகுப்புக்கு வந்த எல்லாருக்கும் நான் இதை திரும்ப திரும்ப பல முறை சொல்லி கொடுத்தேன். அப்போ இப்போ கேட்கும் பொழுது அந்த ஒரு 17 பேரில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7 பேராவது சத்தமாக சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த திருமுழுக்கு குறித்து அதிகமாக அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார், பேச முடியலன்னு நினைக்கிறேன். திடப்படுத்தல் பெற்றவர்களும் திருச்சபையின் ஏனைய அங்கத்தினர்களும் ஒரு நாள் நீங்கள் மறந்துவிடக்கூடாது, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அதாவது CSI சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா 2 சாக்கிரமந்துகளை கடைபிடிக்கிறது. இன்னும் அதை ஒரு தமிழிலே சொன்னால் திருவருட்சாதனங்கள். 2 நமக்கு 2, ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. இதுல இன்றைக்கு திருமுழுக்கு என்றால் என்ன? ஒரு திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட, ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான அழைப்பை கடவுள் கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சில நேரங்களிலே இந்த திருமுழுக்கு என்பது இறைமக்களை குழப்புவதற்கும், இறைமக்களை திருச்சபையிலிருந்து பிரித்து அங்கும் இங்கும் சிதறடிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவியாக அது பாவிக்கப்படுகிறது. அநேக இடங்களிலே இந்த திருமுழுக்கை வைத்து ஊழியக்காரர்கள் இறைமக்களோடு விளையாடுகின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு மாறி போனது. அதிகமாக கிறிஸ்தவர்கள் எண்ணுகின்ற ஒரு காரியம், ஞானஸ்நானம் எடுத்துவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சென்று விடலாம், ஞானஸ்நானத்தை எடுத்துவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு சென்று விடலாம் என்று சொல்லி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஞானஸ்நானங்களை எப்படி ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைகளின் பேரில் என்ன செய்துகிறார்கள், தாராளமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் எத்தனை திருமுழுக்கு பெற்றுக் கொண்டாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அதுதான். திருமறை நமக்கு போதிக்கிற ஒரு காரியம் ஒரே ஞானஸ்நானம், ஒரே அறிக்கையிடுதல், ஒரே கிறிஸ்து, அவருடைய வாழ்வு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளிலே பங்குள்ளவர்களாக ஆக்குகிறது ஒரே ஞானஸ்நானம் தான். மற்றும் ஏனைய ஞானஸ்நானங்களை எல்லாம் நாம் எடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது வாழ்வுக்குரியதோ அல்லது
ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலுக்குரியதோ நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கான கருவியோ கிடையாது. ஒருவேளை நாம் 4-5 திருமுழுக்குகளை எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு சென்று விடலாம் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அது நாம் நம்முடைய ஒரு அறிவின்மையான ஒரு சிந்தனை என்றுதான் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் திருமுழுக்கு பல பெற்றுக்கொண்டு கடவுள் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழுகிற மனிதன் நித்திய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. நம்ம ஒரு திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுகிற போது என்ன செய்யணும், ஆலயத்தில் நமக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது, சின்ன குழந்தையா இருக்கும் போதே கொண்டு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா அப்போ முன்ன வருகிற போது என்ன செய்வார்கள், அவங்க பெற்றோர் கூட தான், பெற்றோர் தான் என்ன செய்வோம் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ பெற்றோர் இடத்துல கேட்பாங்க, சில வாக்குறுதிகள் கேட்பார்கள். அந்த வாக்குறுதிகளுக்கெல்லாம் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லி யாரு வாக்கு கொடுப்பா, பிள்ளைகளுக்காக பெற்றோர் வாக்கு கொடுப்பார்கள். இந்த வாக்குறுதிகள் காலாகாலங்களிலே பெற்றோர்கள் வழியாய் நிறைவேற்றப்பட்டாலே பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைச்சிடும். பெற்றோர் கொடுக்கிற வாக்குறுதிகளை பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்பாங்கன்னு சொன்னா ஆமா எல்லாம் அப்படிலாம் செய்வோம்னு சொல்லி பெற்றோர் வாக்கு கொடுப்பாங்க. பிள்ளையை கிறிஸ்துவுக்கு ஏற்ற பாதையிலே நடத்துவாயா வளர்ப்பாயா என்று சொல்லி போதகர் கேட்பார். நடத்துவோம் என்று சொல்லுவார்கள். இப்படி கொடுக்கிற வாக்குறுதிகளை எல்லாம் காலாகாலங்களிலே பெற்றோர் நிறைவேற்றினாலே பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைத்துவிடும். ஆனால் அது என்ன செய்யப்படவில்லை, நிறைவேற்றப்படவில்லை. சரி, அப்போ அதை விடுவோம். குழந்தையா இருக்கிற போது அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கிறது, அதில் பெரிய அளவில் ஸ்பிரிச்சுவல் தாக்கங்கள் இல்லை என்று சொன்னால் அதை விட்டு விடுவோம். பிள்ளைகள் வளரட்டும். பிள்ளைகள் வளர்ந்து நல்ல முறையிலே ஒரு ஆவிக்குரிய நிலையில உணர்வு அடைந்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கட்டும். அப்படி அவர்கள் திருமுழுக்கை பெற்று என்றைக்கு இருந்தாலும் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிற வாழ்க்கை இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை அல்ல, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஞானஸ்நானம் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கின்ற கருவி அல்ல. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவோடு, இயேசு கிறிஸ்துவோடு, அவருடைய வாழ்வோடு, அவருடைய மரணத்தோடு, அவருடைய உயிர்த்தெழுதலோடு கூட நம்மை இணைக்கக்கூடிய ஒன்று. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிள்ளை இயேசுநாதருடைய பாடுகளையும் அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பையும் தினந்தோறும் சிந்திக்கின்றவனாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவ சிலுவை பாடுகளை எத்தனை நாட்கள் எண்ணி பார்க்கிறோம். இயேசுநாதர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே பாடுகள் நடுவிலும் அவமானங்கள் நடுவிலும் ஏன் இந்த உலக வாழ்க்கை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? இதையெல்லாம் நாம் சிந்தித்து செயல்படுகின்றவர்களாக இருந்தோமா? அப்படி இல்லை என்று சொன்னால் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம் வெறுமனே அதை ஏதோ ஒரு காரணத்திற்காக என்று வைத்து விடாமல் அதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்காக, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபினுடைய மேன்மைக்காக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது இந்த திருமுழுக்கின் வழியாய் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு வாழ்க்கை, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு வாழுகிற ஒரு வாழ்க்கை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியா இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் பாவத்துக்கு மறிக்கின்ற ஒரு அனுபவம், பாவத்தோடு வாழுகிற வாழ்க்கை அல்ல, பாவம் என்றால் தூரம் செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை. ஒரு யோசேப்பு எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே பாவமான சூழல்கள் வரும்போது அதை விட்டு ஓடினாரோ, அதே போல பாவமான வாழ்க்கையிலிருந்து விலகி ஓடுக வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பாவத்தை நோக்கி ஓடுகிறோம். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்ன? பாவத்திற்கு மறித்து நீதிக்கு வாழ்தல். நீதி என்றால் கடவுள் விரும்புகின்ற காரியம், பரிசுத்தமான வாழ்க்கை, யாருக்கும் அநியாயம் செய்யாத ஒரு வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் நம்ம
ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை, போதை வஸ்துகளையும் மதுமாரங்களையும் எல்லாம் பயன்படுத்தி விட்டு கடவுள் விரும்பாத மூர்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு மனுஷரை மதிக்காமல் இந்த உலகத்திலே துன்மார்க்கமான ஜீவித்து விட்டோம் என்று சொன்னால், அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்ம எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய, நம்ம உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாவத்துக்கு தினந்தோறும் மறிக்கணும், பாவத்தை விட்டு விலகி ஓடணும். எது எது பாவம், எது நல்லது, எது கெட்டது என்பதை சிந்தித்து வாழக்கூடிய அறிவு கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும். தீமையான காரியம் என்று சொன்னால் அதை விட்டு விலகி ஓடுகிற ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. நல்ல காரியத்திற்கு பாராட்டுகிற வைராக்கியம் என்னது, அது தேவையானதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அநேக வேளைகளிலே இன்றைக்கு இறைமக்களால் தீமையான காரியத்துக்கு தான் நம்ம வைராக்கியம் பாராட்டுவோம், அப்படித்தானே? தீமையான காரியங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், மனசுல ஒரு வைராக்கியத்தை வைத்திருப்போம். பிறருடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னா, அல்லது பிறருக்கு விரோதமா தீங்கு செய்ய வேண்டும் என்று சொன்னா இருதயத்துல ஒரு வைராக்கியத்தை அப்படியே வைத்திருப்போம். ஆனா அந்த வைராக்கியம் அழிவுக்குரியது. நல்ல காரியத்திற்கான வைராக்கியம், நான் பாவத்தில் வாழ மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன், துன்மார்க்கமாய் ஜீவிதம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி உள்ளத்தில் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அந்த வைராக்கியம் ஆசீர்வாதமான. ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு கிறிஸ்துவோடு கூட பிழைக்கிறவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். யூதர்களுடைய கணக்குப்படி மனுஷனுடைய பிறப்பு, அந்த பிறப்பு என்பது அந்த ஒரு அசுத்தமானது என்கிற ஒரு பார்வைதான். அந்த மனிதன் பிறந்து வருகிற அந்த நிகழ்வு அது யூதர்களால் எப்படி பார்க்கப்பட்ட அது ஒரு அசுத்தமானது என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் தாவீது சொல்லுவார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுவார். இப்படியே இருக்கிற போது ஒரு முறை பரிசேயர்கள் முற்றிலுமாய் பார்வையிழந்த ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். பார்வையிழந்து தெருவில் இருக்கிற அந்த மனிதனை பார்த்து அந்த மனிதனை குறித்து அடையாளப்படுத்தும் போது எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், முழுவதும் பாவத்திலே பிறந்த இவன் என்று சொல்லி அவனை பேசினார்கள். அப்போ அன்றைக்கு இருந்த ஒரு மனிதன் ஒரு துன்புறுகிறான், சமுதாய பாடுகளை சதிக்கிறான் என்று சொன்னால் இதில் என்ன செய்தார்கள், அவனுடைய பிறப்பை குறித்து ஏளனமாய் பேசினார்கள். பிறப்பு மோசமான இருது என்று சொல்லி ஒதுக்கினார்கள். அந்த பிறப்பு என்பது ஒரு பெரிய கண்ணியமாக பேசப்படவில்லை. ஆனால் இங்கே நாம் இன்னைக்கு படிக்க கேட்ட திருமறை பாடத்திலே ஒரு மனிதன் மீண்டும் பிறக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து உபதேசிக்கிறார். ஜலத்திலும் பிறக்கணும், ஆவியிலும் பிறக்கணும். இந்த ஆவியில பிறக்கிற வாழ்க்கை தான் எங்க கொண்டு போகிறது, நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்ப ஆவியிலே பிறத்தல் என்றால் என்ன? கடவுளால் நமக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த 10 கட்டளைகளும் நம்முடைய ஆவியிலே என்றைக்கு நிற்கிறதா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது ஆவியில இருந்தால் நம்முடைய ஆவியில இருக்கணும். அப்ப ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்களுடைய ஆவியிலே கடவுள் கொடுத்த கட்டளைகள் இன்றைக்கு இல்லை. பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்று சொன்ன முதலாவது ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவன் தான் அதை செய்கிறான், பிறருடையதை இச்சிப்பது. அடுத்து உன் தேவனாகிய கடவுள் ஒருவரே. உன்னை என்ன செய்யணும், அவரை என்று உனக்கு வேற யாரும் இல்லை, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் இல்லை. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் உண்டாயிருக்கிறதுலும் எங்கும் எந்த சொரூபத்தையும் எங்குமே உனக்கு எந்த ஹோப்பு கிடையாது. யார் வேறு கடவுளே உனக்கு கிடையாது. ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு கருத்தை தான் உனக்கு இருக்கிறான்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன செய்வோம்? வேறு கடவுள் வழியாய் வேறு நன்மைகள் ஏதாவது கிடைக்குமா என்று ஓடுகிறவர்களாய் நாம் இருப்போம். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இப்படி மாய்மாலமான விக்கிரகங்களை தேடி ஓடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் தண்ணீரிலிருந்து பிறந்து வருவதை விட ரெண்டாவது ஒரு பிறப்பு இருக்கு, ஆவியில பிறக்கிறது. அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப். கிறிஸ்துவை அறிந்து கொண்டவன், திருமுழுக்கு பெற்றுக் கொண்டவன்
அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக, ஒழுக்கம் நெறிகள் சார்ந்த உள்ளதாக கிறிஸ்து விரும்புகிறதாக இருக்க வேண்டும். அக்கிரமத்தோடு கூட வாழுகிறவர்களும் துன்மார்க்கத்தோடு வாழுகிறவர்கள் இன்றைக்கு பெரிய போகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஞானஸ்நானம் என்ன? ஞானஸ்நானம் என்ன? சில சின்ன வயசுகளில் நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன, அந்த ரொம்ப வருஷங்கள் ஆனதுனால என்ன ஆயிருது, நமக்கு அதை குறித்து யோசிக்க முடியலை. திடப்படுத்தல சேரணும், அப்போ முதல்ல என்ன கேட்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்தியா? அவ்வளோதான், ஆமாம் எடுத்தாச்சு. ஞானஸ்நானம்னா என்ன? திடப்படுத்தல் 14 வயசு ஆச்சு, திடப்படுத்தல் எடுக்க போகிறோம். ஞானஸ்நானம் ஏற்கனவே எடுத்தாச்சு. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? ஒன்றும் இல்லை. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை நமக்கு தேவை. இரண்டாவதாக, இந்த ஞானஸ்நானம் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது என்று சொன்னால், பரமனோடு இணைந்து வாழுகிற ஒரு அனுபவம். முதலாவது பாவத்துக்கு செத்து, பாவத்துக்கு தினந்தோறும் மறித்து நீதிக்கு பிழைக்கின்ற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது பரமனோடு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவை விட்டு தூரம் போகிற வாழ்க்கை அல்ல, இணைந்து வாழ். கலாத்தியர் 3:27 ஒருவர் படியுங்கள். கலாத்தியர் 3:27. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றம் அடைகின்ற சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் வருகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்துவை விட்டு நம்ம பிரிந்து போகிற ஒரு நிலைகள் எப்பெல்லாம் வரும், எப்பெல்லாம் வருகிறது, எப்பெல்லாம் நம்ம பிரிந்து போனோம் என்று நம்ம நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் விட்டு தூரம் போன வாழ்க்கை. சில நன்மைகளை நாம் எதிர்பார்ப்போம், சில மேன்மைகளை நாம் தேடுவது உண்டு. கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வோம்? சற்று சோர்ந்து போவோம். சில நேரங்களில் ஜபித்து பார்ப்போம். 1-2 மாசங்கள் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோம். அட்லீஸ்ட் பாஸ் ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னு 1 மாசம் நல்லா ஜோம் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம சுயமுயற்சினால இன்னொரு 1/2 மாசம் ஜோம் பண்ணி பார்ப்போம். அப்படியே சரி கண்ணை மூடிட்டு வேற வழி இல்லாமல் கூட ஒரு 15 நாள் 2 மாசம் ஆச்சு. இனி இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, பொறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த முடிவு என்னன்னா, சர்ச்சுக்கே போகக்கூடாது, ஜபமே பண்ணக்கூடாது, ஜபமே பண்ண மாட்டேன், பைபிளை படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஊழியக்காரங்க கிட்ட பேச மாட்டேன், எதையுமே நான் செய்ய போறதில்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன ஏமாத்திட்டார். அப்போ இந்த நேரம் தான் ஒரு ஞானஸ்நானம் நம்ம பெற்றுக்கொண்டோமே ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம யோசிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் எங்கே இருக்கிறது? நம்மை பரிசுத்தமாய் வாழ அழைத்த ஆண்டவர், அவர் என்ன சொகுசாவா வாழ்ந்தாரு? இயேசுநாதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவர் சொகுசாவே வாழல. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலும் கேடு துன்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல 3.5 ஆண்டு ஊழிய பாதை, ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் பாடுகள், ஒவ்வொரு நாளும் கஷ்டம், மனுஷனுடைய நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், இவைகளிலும் தாண்டி பிதாவினுடைய சித்தத்தை எங்கெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றி கொண்டே வருகிறார். பிதாவினுடைய வார்த்தைகளை தம்முடைய உணவாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். பிசாசை என்ன செய்கிறார்? கடவுளுடைய வார்த்தையை கொண்டே என்ன செய்கிறார்? ஜெயிக்கிறார். துன்பங்களை தாண்டி தாண்டி வந்து மனிதரை மீட்டுக் கொள்ளுகிறார், மனிதனை மீட்டுக் கொள்ளுகிறார். அப்போ நமக்கும் அதே ஒரு வாழ்க்கை தான். அவர் பாடுபட்டதுனால பாடுபடுகிறவர்களுக்கும் அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உணர்வு, இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக எளிதாக எப்படி கிறிஸ்துவை விட்டு தூரம் போகலாம் என்று எண்ணுவதை விட, நம்ம கஷ்டம் இருக்கா, நம்ம அழைத்த ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி யோசித்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு நாம் நெருங்கி வாழ முடியும். பிசாசோடு தோழமை கொண்டு பிசாசுடைய காரியங்களை வாழ்க்கையில் நம்ம நிறைவேற்ற விரும்பினோம் என்று சொன்னால் ஒரு ஞானஸ்நானம் எடுத்ததற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஞானஸ்நானம் என்றால் என்ன?
இறத்தலும் கிறிஸ்துவோடு எழுதலும். அப்ப எதுக்கு மரிக்கணும்? எதுக்கு மரிக்கணும்? பாவத்திற்கு, பாவ உணர்வுகளுக்கு, பாவ சிந்தைகளுக்கு மரித்து கிறிஸ்துவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு நீதிக்கு நாம் எழும்பி பிரகாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் ஒருவேளை சிறு வயதில் எடுத்திருந்தாலும் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? வாக்குறுதிகளை கொடுக்கிறாங்க. கொடுத்து அந்த திருமுழுக்கு என்ன செய்ய நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த திருமுழுக்கு பெற்றுக்கொண்டதனுடைய மேன்மைகளை உணர்ந்து நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இனி உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தையா இருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க நீங்கள் விரும்பலைன்னு சொன்னால், பிள்ளைகள் வளரட்டும். பிள்ளைகள் வளர்ந்த பிறகு என்ன செய்யுங்க? திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்துவ பாதையில் பிள்ளைகளை வளர்த்து எடுங்க, ஆளாக்குங்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் உணர்வு தேவை. மனுஷன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 2 பிறப்பு இருக்கிறது. முதல் பிறப்பு எங்க? இந்த உலகத்தில் நம்ம மாம்சமாக பிறக்கிறோம், அப்படி தானே? 2வது ஒரு பிறப்பு இருக்கிறது, ஆவிக்குரிய பிறப்பு. இது இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே சொல்லப்படாத ஒன்று. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் யாரெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிறப்பு, மறுபடியும் பிறத்தல், ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம ஊர்ல ஓடுகிற நமக்கு கிடைக்கிற தண்ணீரை வச்சு, நமக்கு வீட்டு பைப் தண்ணியை வச்சு என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம் எடுக்கலாம். அல்லது கொஞ்சம் வசதியானவங்களா இருந்தா நேர இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுத்த யோர்தான்ல போய் அந்த யோர்தான்ல முங்கலாம். அங்க வாய்ப்பு இல்லைன்னா அங்கிருந்து தண்ணியை கொண்டு வந்து இங்கேயாவது என்ன செய்யலாம்? யோர்தான் தண்ணியில ஞானஸ்நானம் எடுக்கலாம். குளத்துல முங்கி ஞானஸ்நானம் எடுக்கலாம். நீச்சல் அடிச்சு எடுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கை சரியா இல்லை என்று சொன்னால் திருமுழுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். தண்ணீரில நீங்க மூழ்கி அல்லது தண்ணீர் வழியாய் நீங்கள் திருமுழுக்கு பெற்றாலே உங்களுக்கு என்ன பொருள்? என்னன்னா, எந்த நிலையிலும் பாவம் செய்யக்கூடாது. திருமுழுக்கு பெற்றாயிற்று என்றால் அது என்ன சொல்லுகிறது என்றால், பரலோகம் என்பது அல்ல செய்தி, பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி வாழுகிறோம், இதைத்தான் திருமுழுக்கு சொல்லுகிறது. பாவத்துக்கு செத்து இயேசுவோடு வாழ்வதற்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகள் என்ன என்பதை நினைத்து, திருமுழுக்கு பெற்றவர்களாய் பல நிலைகளில் நாம் இருந்தாலும் அது சொல்லுகிற ஒரே செய்தி பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்மிடத்தில் ஏற்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசவான்களை பாவம் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனைகளிலே 226வது பாடல், கீர்த்தனை பாடல் 226, வா பாவி மலைத்து நில்லாதே வா என்ற பாடலின் 1வது மற்றும் 5வது அடிகளை மாத்திரம் பாடுவோம். தேவா
நின்றபடியே இறைவேண்டல் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் திருமுழுக்கு என்றால் என்ன, திருமுழுக்கு சொல்லுகிற செய்தி என்ன, நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கவும், கிறிஸ்துவின் வாழ்வு பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இவைகளிலே பங்கடையவும், கிறிஸ்துவோடு இணைந்து வாழவும் அழைப்பை பெற்றிருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாங்கள் அசுத்தமான வாழ்க்கை வாழாதபடி, நான் ஞானஸ்நானம் பெற்றவன், நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவள் என்கிற உணர்வோடு கூட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அதன் வழியாய் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருடைய இருதயங்களை கிரியை செய்வதாக, 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, ஞானஸ்நானத்தின் மேன்மைகளை வாழ்க்கையில உணர்ந்து ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிற நாங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடந்து வளர வாழ நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே திருமுழுக்கை குறித்து சொல்லப்படுகின்ற மாற்று உபதேசங்களை நாங்கள் ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் கேட்டவர்கள் வழிவிலகி போகாதபடிக்கு உண்மையாய் கர்த்தர் திருமறையிலே எவைகளை விளம்பி இருக்கின்றாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலே மீண்டும் பிறந்து ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு வாழ்ந்து வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகின்றோம். இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், விலையேறப்பெற்ற நன்மைகளினால் நீர் திருப்திப்படுத்தும். இவைகளை எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் போற்றும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் தூய ஆவியரின் திருவுறவு ஐக்கியமாசி நம்மோடு கேட்ட சத்தியத்தோடு கிறிஸ்தவ வாழ்வோடு என்றென்றுமான சதா காலமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.